ராமர் கோவிலில் தொடங்கியது சிறப்பு பூஜை. இந்திய கூட்டணி கட்சியினரின் அர்ச்சனை என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமர் கோவிலில் வரும் 22ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாஜக அரசின் முக்கியமான அரசியல் நகர்வாக பார்க்கப்படும் ராமர் கோவில் திறப்புக்கு எதிர்க்கட்சிகளின் ரியாக்ஷன் என்ன என்பதுதான் முக்கியமாக கவனிக்கப்பட்டு வருகிறது. நேற்று ராமர் கோவிலில் பூஜைகள் தொடங்கியிருக்கும் சூழலில் பாஜக ராமர் கோவில் திறப்பு விழாவை அரசியலாக்குவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அழைப்பு குறித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்ன? சிபிஎம் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, மத உணர்வுகளை பாஜக தவறாக பயன்படுத்துகிறது. மதசார்பின்மை என்பது அரசு மற்றும் அரசியலில் இருந்து மதத்தை பிரிப்பது என அரசியல் சாசனம் தெளிவாக வரையறுக்கிறது. ஆனால் ராமர் கோவில் திறப்பு விழா அரசியல் சாசனத்தின் கொள்கைக்கு முரணாக மதத்தின் வெளிப்படையான அரசியலை பிரதிபலிக்கிறது. இந்த விழாவை உத்தரப்பிரதேச முதல்வர் உள்பட அரசியலமைப்பு பதவிகளை வகிப்பவர்கள் முன்னிலையில் இந்திய பிரதமர் தொடங்கி வைக்கப் போகிறார். இது பாஜக அரசியல் நோக்கங்களுக்காக மக்களின் மத உணர்வுகளை தவறாக பயன்படுத்துவதாக நாங்கள் உணர்கிறோம். இந்த அரசியல் மயமாக்கலை எதிர்ப்பதற்கான ஒரே வழி மதச்சார்பின்மையை கடைபிடிப்பதே என கூறி தங்கள் கட்சி கலந்து கொள்ளாததை வெளிப்படுத்தியிருந்தார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், கட்டி முடிக்கப்படாத கோவிலை அரசியல் லாபத்துக்காக பாஜக மற்றும் RSS திறக்க இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் ராமர் கோவில் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதை மரியாதையுடன் புறக்கணிப்பதாக கூறினார். ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க போவதில்லை என கூறியுள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார், கோவில் கட்டிட பணிகளை முழுமையாக முடித்த பின்னர் ராமர் கோவிலுக்கு செல்வேன். குறிப்பாக 22ஆம் தேதி கும்பாபிஷேக விழாவில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அன்று செல்வதை தவிர்ப்பேன் என கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி, மக்களை மத அடிப்படையில் பிரிப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையை பற்றி பேசும் விழாக்களை தான் நான் நம்புகிறேன். பாஜக நீதிமன்ற உத்தரவின் பேரில் ராமர் கோவில் திறப்பு விழாவை நடத்துகிறது. மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக ராமர் கோவில் தொடக்க விழாவின் மூலம் பாஜக வித்தை காட்டி வருகிறது. மற்ற சமூகங்களை ஒதுக்கி வைக்கும் விழாக்களை நான் ஆதரிப்பது கிடையாது என கூறி ராமர் கோவில் அழைப்பை நிராகரித்ததோடு குடமுழுக்கு நாளன்று சர்ப்பதர்ம என்னும் சர்வசமய பேரணியை மேற்கு வங்கத்தில் நடத்துவதாக தெரிவித்துள்ளார். அதில் அனைத்து மதத்தினரும் பங்கேற்க வேண்டும் என அழைப்பும் விடுத்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால், எனக்கு அழைப்பு வராததால் பங்கேற்க போவதில்லை. பிரம்மாண்ட விழா முடிந்ததும் மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோருடன் அயோத்திக்கு செல்வேன். முறையான அழைப்புதல் வரும் என்ற நம்பிக்கையில் 22ஆம் தேதி நிகழ்ச்சிகளை பட்டியலிடாமல் வைக்குமாறு கெஜ்ரிவால் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்ட நிலையில் அவருக்கு அழைப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் தேசிய மாநாடு கட்சி துணைத் தலைவர் உமர் அப்துல்லா, இந்த விவகாரத்தில் அரசியலில் ஈடுபட நான் விரும்பவில்லை. நான் போகலாமா வேண்டாமா என்று ஏன் கேட்கிறீர்கள்? என்னை அழைக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். தொழிலதிபர்கள், கிரிக்கெட் வீரர்கள், சினிமா நட்சத்திரங்கள் என அழைக்கப்பட வேண்டியவர்களுக்கு ஏற்கனவே அழைப்பு வந்துவிட்டது என கூறியதோடு ராமர் கோவில் கும்பாபிஷேகம் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். திமுக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என பக்தர்களிடமிருந்து ஏதாவது கோரிக்கை வரப்பெற்றால் முதல்வரின் கவனத்துக்கு எடுத்து சென்று அவர்கள் செல்வதற்கு உண்டான உதவிகளை செய்ய இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி, ராமர் கோவில் திறப்பிற்கோ மத நம்பிக்கைக்கோ திமுக எதிரி அல்ல. ஆனால் மசூதியை இடித்துவிட்டு கோவில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடில்லை. இப்படி திமுகவில் இரு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படியாக பாஜகவுக்கு எதிராக இணைந்திருக்கும் இந்திய கூட்டணி கட்சிகள் கடுமையான மற்றும் இரட்டை நிலைப்பாட்டு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர்.